ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगतपते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य। हरे कृष्ण। கௌர பூர்ணிமாக்கு முதல் நாள் நம்ம இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபனுடைய அவருடைய அவதாரத்தை பத்தி சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த சகோதிதௌ கௌடோதயே புஷ்பவந்தௌ சித்ரௌஷம் தௌ தமோனுதௌ. நான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மற்றும் நித்யானந்த பிரபுவுக்கு நான் நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன். இந்த சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபு இவர்கள் இரண்டு பேரும் கௌட தேசத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல உதித்தால்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஒரே சமயத்தில் அவதரித்துள்ளனர். எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல உதிக்கிற மாதிரி. சித்ரௌ சம்தௌ, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் மங்களத்தை கொடுப்பதற்காக அவதரித்துள்ளனர். தமோனுதவ், அவர்களுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற இருட்டை, அறியாமையை, அந்தகாரத்தை, இருட்டை அழிப்பதற்காக அவதரித்துள்ளனர். பொதுவாக சூரியனையும் சந்திரனையும் நம்மளால
ஒரே சமயத்துல பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பத்தி நிதாய் பத கமல கோட்டி சந்திர சுஷிதல அப்படின்னு ஒரு பாடல் வருது. நித்யானந்த பிரபுவினுடைய தாமரை பாதம் வந்து கோடிக்கணக்கான சந்திரன் எப்படி குளிர்ச்சியை கொடுக்குமோ அந்த மாதிரி நித்யானந்த பிரபுவினுடைய பாதம் குளிர்ச்சியை கொடுக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபுவை கௌரச்சந்திர அப்படின்னு சொல்றோம். கௌரச்சந்திர அவர் சூரியனுடைய ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. தமோனுதவ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், சித்ரவு சம்தவ் தமோனுதவ், நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற இருளை அழிப்பதற்காக அவர்கள் அவதரித்துள்ளனர். இந்த இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஏமாற்றும் மனப்பான்மை, கைத்தவ ஏமாற்றும் மனப்பான்மை. என்ன ஏமாற்றும்? இந்த ஏமாற்றும் விஷயம்னா, பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான பௌதிகவாதிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா அறம், பொருள் மற்றும் காமம். அறம், பொருள் மற்றும் காமம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கலியுகத்துல குறிப்பாக அறத்தை பத்தி கூட அவங்க வந்து நினைப்பதில்லை. வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து பொருள் மற்றும் காமம், அர்த்தம் மற்றும் காமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்படிதான் கோடிக்கணக்கான பெரும்பாலான மனிதர்கள் வந்து அவங்களுடைய லட்சியம் வந்து அறம், பொருள், காமம் அல்லது பொருள் காமம் தான். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான நபர்களில் ஒருத்தர் வந்து புரியறது, இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல எங்க போனாலும் துக்கம், கஷ்டங்கள் இருக்கு. அதனால நம்ம இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட வேண்டும். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா முக்தி, மோக்ஷம் அல்லது வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த 4 லட்சியங்களுமே ஒரு ஆத்மாவை ஏமாத்துகின்றது. அறம், பொருள், காமம் மட்டுமல்ல, ஒருத்தர் மோட்சத்தை அடைய நினைத்தாலும் அதுவும் ஆத்மாவை ஏமாற்றுகின்றது. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு தனித்தன்மையான அவருடைய பணி, அவர் செய்த பணி என்னன்னா, வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து அறம், பொருள், காமம், மோக்ஷம் கூட கிடையாது. வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து கிருஷ்ணருடைய அன்பு அப்படிங்கிற அந்த லட்சியத்தை கொடுத்தார். அதனால்தான் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், பல வகையான ஏமாற்று விஷயங்களிலேயே மிக உயர்ந்த ஏமாற்று விஷயம் என்னன்னா முக்தியை அடைவது, உருவமற்ற பரம்பொருளில் ஐக்கியமாகி முக்தியை அடைவது. இது வந்து மிக உயர்ந்த ஏமாற்றும் விஷயம். அதை வந்து பாகவதத்துல ஆரம்பத்திலே நிராகரிக்கப்பட்டுள்ளது. தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். சைத்தன்ய மகாபிரபு தமோன் உதவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற இருள்னால நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை வந்து அறம், பொருள், காமம், வீடு அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலான மக்கள் வந்து கர்ம காண்டத்தில் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அல்லது சில பேர் வந்து ஞான காண்ட சாஸ்திரத்தை பயிற்று முக்தியை அடைய விரும்புகின்றார்கள். சில பேர் வந்து இந்த யோக சித்திகளை பெறுவதற்காக பாடுபடுகின்றார்கள். அதுக்கப்புறம் பல பேர் வந்து தேவர்களை வழிபாடுகளில், தேவர்களினுடைய வழிபாட்டில் மும்முரமாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே அறியாமையில் தான் இருக்கின்றார்கள். சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த அறியாமையை அழிப்பதற்காக அவதரித்தார். தமோனுதவ் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபு. இந்த உலகத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் வந்து வெளியில உள்ள இருட்டை அழித்து வெளிச்சத்தை கொடுக்கின்றது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபு இந்த சந்திரன் மற்றும் சூரியன் வந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற அறியாமையை அகற்றி நம்மளுடைய மனசுக்குள்ள பிரகாசத்தை கொடுக்கின்றார்.
துயிபாயி ஹிருதயேர ஷாலி அந்தகார துயி பாகவத சங்கே கராண சாட்சாத்கார. சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபு வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள அறியாமையை அழித்து ஒரு ஜீவாத்மாவை இரண்டு பாகவதர்களுடைய தொடர்பை பெறுவதற்கு உதவி செய்கின்றார்கள். இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை வந்து அவர்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இரண்டு பாகவதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த இரண்டு பாகவதம் என்னன்னா புஸ்தக பாகவதம் மற்றும் அந்த புஸ்தகத்தின்படி வாழ்கின்ற பக்தர் பாகவதம். ஏக அத்புத சமகாலே துஹார பிரகாஷ ஆர அத்புத சித்த குஹார தமகரே நாஷ. முதல் அதிசயம் என்னன்னா இந்த இரண்டு சகோதரர்களும் ஒரே சமயத்தில் உதித்துள்ளனர். சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் உதித்துள்ளது. இரண்டாவது அதிசயம் என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபு நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற இருளை நீக்கியுள்ளனர். பிரபுபாதர் எழுதுறார், ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள 5 வகையான அறியாமையில் இருக்கு. ஒரு முதல் அறியாமை என்னன்னா இந்த உடம்பையே ஆத்மா அப்படின்னு நினைப்பது. இரண்டாவது அறியாமை என்னன்னா புலனின்பம் தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு நினைப்பது. மூன்றாவது அறியாமை என்னன்னா இந்த தேகாபிமானத்தினால ஒருத்தர் எப்பொழுதும் கவலையுடன் இருக்கின்றார். நான்காவது அறியாமை என்னன்னா ஒருத்தர் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஐந்தாவது அறியாமை என்னன்னா பரம்பொருளை தவிர இந்த உலகத்துல வேறு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைப்பது. பகவானை தவிர வேறு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைப்பது. ஒரு மகாத்மா பல ஜென்மத்துக்கு அப்புறம் எந்த முடிவுக்கு வருகின்றார்? வாசுதேவ சர்வமிதி பகுணாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப. பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு மகாத்மா வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே வாசுதேவர் அப்படின்னா எல்லாமே வாசுதேவருடைய சக்தி தான் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வந்து பகவான் கிருஷ்ணரிடத்தில் சரணடைகின்றார். ஆனா ஒருத்தர் வந்து வாசுதேவரை தவிர பரம்பொருளை தவிர இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு நினைப்பது அது அறியாமை. இப்படிப்பட்ட 5 அறியாமைகளை சைத்தன்ய மகாபிரபு நம்மளுடைய மனசுக்குள்ள உதித்து இந்த அறியாமைகளை அழிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படிங்கறதை வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார். யதத்வைதம் பிரம்மோபனிஷதி ததப்யஸ்ய தனுபா ய ஆத்மாந்தர்யாமி புருஷ இதி ஸ்யோஷ்யாம் சவிபவஹ ஷடைஸ்வர்யை பூர்ணோ ய இஹ பகவான் சஸ்வயமயம் ந சைதன்யாத் கிருஷ்ணாத் ஜகதி பரதத்வம் பரமிக. உபனிஷத்துகளில் வந்து உருவமற்ற பிரம்மத்தை பத்தி வர்ணிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அந்த உருவமற்ற பிரம்மம் வந்து பகவானுடைய சரீரத்திலிருந்து ஏற்படுகின்ற பிரகாசமே. ததப்யஸ்ய தனுபா. அந்த உருவமற்ற பிரம்மம் வந்து பகவானுடைய சரீரத்தினுடைய பிரகாசம். அந்த பகவானுடைய ஒரு அம்சம் பரமாத்மா. அந்த பரமாத்மா எல்லோருடைய மனசுக்குள்ள பரமாத்மாவாக வசித்துக் கொண்டு இருக்கின்றார். இது பரம்பொருளுடைய 2வது நிலை. அந்த பரம்பொருளுடைய உயர்ந்த நிலை என்னன்னா ஷடைஸ்வரியை பூர்ணோ. 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக நிறைந்துள்ள பகவான். அந்த பூர்ண புருஷோத்தம் பகவான் யாருன்னா கிருஷ்ணர்.
ந சைத்தன்யாத் கிருஷ்ணாத் ஜெகதி பரதத்துவம் பரமிக. சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் அந்த கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்துள்ளார் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவினுடைய யார் அப்படிங்கறதை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நமக்கு சொல்கின்றார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஸ்லோகம். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கான 3 வெளிப்படையான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, யுக தர்மத்தை பரப்புவதற்காக, ஸ்தாபனம் செய்வதற்காக அவதரித்தார். சங்கீர்த்தன யுக தர்ம நாம சங்கீர்த்தனம். இரண்டாவது காரணம் என்னன்னா, அத்வைத ஆச்சாரியனுடைய பிரார்த்தனையினால அவருக்கு அவதரித்தார். மூன்றாவது வெளிப்படையான காரணம், அனார்பித சரீம் சிராத் கருணையா அவதீர்ண கலௌ சமர்ப்பயித்தும் உன்னதோஜ்வல ரசாம் ஸ்வபக்தி ஸ்ரீயம் ஹரிபுரட சுந்தர கதம்ப சந்தீபிதை சதா ஹிருதய கந்தரே ஸ்புரது வர்ஷசிநந்தனஹ. எந்த ஒரு விஷயம் அனார்பித சரீம் சிராத், இந்த ஸ்லோகத்துக்கு ஜீவ கோஸ்வாமி மிக நீண்ட வியாக்கியானம் எழுதியுள்ளார். இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா, ஒருத்தர் வாழ்க்கையில ஒருபோதும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய திருவடியை விட்டு வேறு ஆன்மீக இயக்கத்துக்கு போக மாட்டார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு எதை கொடுப்பதற்காக அவதரித்தார் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டோம்னா, இது எவ்வளவு அரிதானது அப்படிங்கிறதை ஒருத்தர் புரிந்து கொண்டாருன்னா, ஒருத்தர் ஒருபோதும் சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடியை கைவிட மாட்டார். அனார்பித சரீம் சிராத், எந்த ஒரு விஷயம் மிக நீண்ட நாள் வழங்கப்படவில்லையோ அந்த விஷயத்தை வழங்குவதற்காக கருணையா அவதீர்ண கலவு, இந்த கலியுகத்துல தன்னுடைய மிக உயர்ந்த கருணையினால அதை வழங்குவதற்காக எந்த விஷயம், சமர்ப்பயித்தும் உன்னத உஜ்வல ரசாம் ஸ்வபக்தி ஸ்ரீயம். உன்னத உஜ்வல ரசாம், விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல எந்த அன்பு இருந்ததோ அந்த மாதுரிய பாவம், அதை வழங்குவதற்காக ஸ்வபக்தி ஸ்ரீயம், அதை வழங்குவதற்காக அவதரித்துள்ளார். கிருஷ்ணர் நினைச்சார், இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் என்னை பயபக்தியுடன் வழிபடுகின்றார்கள். ஆனா அந்த பயபக்தியுடன் ஒருத்தர் என்னை வழிபடும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுப்பதில்லை. அந்த எப்பொழுதும் பயபக்தியுடன் ஒருத்தர் வழிபடும் பொழுது அதனால அந்த ஒரு நெருங்கிய உறவு ஏற்படாது. ஆனா அதனால எனக்கு அது மிகுந்த ஆனந்தத்தை கொடுப்பதில்லை. ஆனா பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் என்னை பகவான் அப்படின்னு கூட கருதாமலே என்னை ஒரு நண்பன், என்னை தன்னுடைய குழந்தை, என்னை தன்னுடைய காதலன் அப்படின்னு நினைத்து எனக்கு சேவை செய்யும் போது கூட என்னை பகவான் அப்படி நினைக்காமல் சேவை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர் அவர்களுடைய பக்தி அவ்வளவு நெருக்கமானது, மாதுரியமானது. அது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அந்த பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்களிலேயே மிக உயர்ந்த பக்தி என்னன்னா கோபியர்களுடைய பக்தி. அந்த கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள பக்தி அந்த மாதுரிய ரசத்துக்குள்ள மத்த எல்லா பக்தியும் அடங்கியுள்ளது. எப்படி ஒரு 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 பெண் ஒரு கணவனுக்கு காதலியாகவும் இருக்கின்றார், சில சமயம் அந்த கணவனை ஒரு குழந்தை மாறி கவனிக்கின்றார், சில சமயம் கணவனுக்கு நண்பனாக இருக்கின்றார், சில சமயம் கணவனுக்கு சேவகனாக இருக்கின்றார். அதே மாதிரி கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அந்த மாதுரி ரசத்துக்குள்ள
தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய, இது எல்லாமே அடங்கியுள்ளது. அந்த அந்த மாதுரிய ரசத்தை, விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களுக்கு கிருஷ்ணன் மேல உள்ள அந்த அன்பை, இந்த அன்பு மிக நீண்ட நாள் வழங்கப்படவில்லை. அனார்பித்த சரியும் சிறார். ஏன்னா பிரம்மாவனுடைய ஒரு நாள்ல ஒரே ஒரு முறைதான் பூரண புருஷோத்தமர் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கின்றார். ஒரே ஒரு முறைதான். அந்த அந்த கிருஷ்ணர் அவதரித்ததுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அதே கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கின்றார். சோ அதை வழங்குவதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். ஹரி புரட்ட சுந்தர ஜுதி கதம்ப சந்தீபிதை சதா ஹிருதய கந்தரே சுரத்துவ சச்சிநந்தன. ஹரி புரட்ட சுந்தர, ஒரு உருகின தங்கத்தினுடைய, அந்த உருகிய தங்கத்தினுடைய நிறத்துடன், அதே காந்தியுடன் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். அந்த சைத்தன்ய மகாபிரபு சதா ஹிருதய கந்தரே ஸ்வரத்துவ சச்சிநந்தன. அந்த சச்சிதேவியினுடைய மகரான சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வசிக்க வேண்டும் அப்படி நான் பிரார்த்திக்கின்றேன். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இது மூன்றாவது வெளிப்படையான காரணம், பிருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அந்த மாதுரி பாவத்தை வழங்குவதற்காக அவதரித்துள்ளார். சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பதற்கான சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவருடைய சொரூபத்தை பத்தி இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். ராதா கிருஷ்ண பிரணய விகிருதிர் ஹ்லாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மனா அபி புவி புரா தேக பேதம் கதௌதௌ சைத்தன்யாக்கியம் பிரகட மதுனா தத்வயம் சைக்கியமாப்தம் ராதா பாவத் யுதி சுவலிதம் நௌமி கிருஷ்ண ஸ்வரூபம். இந்த ஸ்லோகங்கள்லாம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தனித்தன்மையான, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய விசேஷமான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற இந்த ஸ்லோகம். முந்தின ஸ்லோகம், இந்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்தை பத்தி சொல்லப்படுகின்ற ஸ்லோகம். ராதா கிருஷ்ண பிரணய விகிருதிர் லாதினி சக்தி ரஸ்மாத். கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தி, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்திக்கு 3 பிரிவுகள் இருக்கு. சந்தினி, சம்வித் மற்றும் ஹ்லாதினி. அந்த ஹ்லாதினி சக்தி அதுதான் கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை வழங்குகின்றது. அது கிருஷ்ணருடைய சொரூப சக்தி. அந்த ஹ்லாதினி சக்தியினுடைய மூர்த்திமான் ஸ்வரூபம் யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ராதா கிருஷ்ண பிரணய விகிருதிர் ஹ்லாதினி சக்தி ரஸ்மா. கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் இருக்கின்ற அந்த தெய்வீகமான காதல் லீலைகள், மாதுரிய லீலைகள் அது கிருஷ்ணருடைய லாதினி சக்தியினால தோன்றுகின்றது. ஏகாத்மனா அபி புவி புரா தேக பேதம் கதோதௌ. கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் ஒரே ஒரு ஆத்மா. அவங்க ஒரே ஆத்மா, ஆனா 2 சரீரத்தை பெற்றுள்ளனர். ஏகாத்மனா அபி புவி புரா தேக பேதம் கதௌதௌ. ஒரே பரம்பொருள், ஒரே ஆத்மா, ஆனா 2 சரீரத்தில் பெற்றுள்ளனர். ஒன்னு ராதா, இன்னொன்னு கிருஷ்ணர். அந்த ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் தத்வயம் சைக்கியமாப்தம். இப்ப ஒரே ரூபத்தில் அவதரித்துள்ளனர். சைத்தன்யாக்கியம் பிரகட மதுனா தத்வயம் சைக்கியமாப்தம்.
அந்த 2 பேரும் சேர்ந்து இப்ப ஒரே ரூபத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்துள்ளனர். அந்த சைத்தன்ய மகாபிரபு ராதா பாவ ஜுதி, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு மற்றும் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அதே அவருடைய காந்தி, ஜுதினா காந்தி, பிரகாசம், அந்த அவங்களுடைய உடம்பினுடைய அதே நிறத்தை எடுத்துக்கொண்டு அவர் அவதரித்துள்ளார். ராதாபாவ ஜுதி சுவலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய மகாபிரபுவுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். அடுத்த ஸ்லோகம். சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பதற்கான மறைமுகமான ரகசியமான காரணங்கள் இந்த மூன்று காரணம் இதில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராதாயா பிரணய மகிமா கீதுஷோ வா மதீய கீதுஷோ வாணயைவ ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா கீதுஷோ வா மதீயः சௌக்கியம் சாஸ்யா மதனுபவத கீதுஷம் வேதி லோபாத் தத்பாவாட்ய சமஜனி சசிகர்ப்ப சிந்தௌ ஹரீந்துஹு. ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அன்பினுடைய மகிமையை புரிந்து கொள்வதற்காக கீதுஷோ வா வாணயைவ, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அன்பினுடைய மகிமையை புரிந்து கொள்வதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா கீதுஷோ வா மதீய. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார், அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். சௌக்கியம் சாஸ்யா மத் அனுபவத கீதுஷம் வேதி லோபாத். சௌக்கியம் சாஸ்யா, கிருஷ்ணர் நினைச்சார் என்கிட்ட எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு, அதனால ஈர்க்கப்பட்டு ஸ்ரீமதி ராதாராணி எனக்கு சேவை செய்கின்றார். என்னுடைய குணங்களை புரிந்து கொள்வதற்காக, தன்னுடைய குணங்களை புரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணரை சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கின்றார். தத் பாவாட்ய சமஜனி, அந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு சமஜனி சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். சசிகர்ப்ப சிந்தௌ ஹரீந்துஹு, சசி மாதாவினுடைய கர்ப்பம் அப்படிங்கிற அந்த கடல்ல எப்படி ஒரு சந்திரன் கடல்ல தோன்றுகின்றது, கடல்ல இருந்து பிறக்கின்றதோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிற சந்திரன் சசி மாதாவினுடைய கர்ப்பம் அப்படிங்கிற கடல்ல இருந்து தோன்றுகின்றார். இந்த உலகத்துல ஒரு தடவை ஒரு கிரிக்கெட் வீரர் அலன் பார்டர் இருந்தார். அந்த அலன் பார்டர் கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நிறைவடையாத ஏதாவது ஆசை இருக்கா, அந்த ஆசை உங்களால நிறைவு பண்ண முடியல எப்படின்னு கேட்டார். விளையாட்டு சம்பந்தமான இதுல அந்த அலன் பார்டர் ஒரு சுழல் பந்து வீச்சாளராக இருந்தார். அப்ப அலன் பார்டர் பதில் சொன்னார், எனக்கு நிறைவு பெறாத ஆசை என்னன்னா, என்னுடைய சுழற்பந்து வீச்சு, என்னுடைய பவுலிங்கை நான் எதிர்கொள்ள விரும்பினேன், என்னுடைய பவுலிங்கை நான் எதிர்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆசை எனக்கு நிறைவு பெறாத ஆசை. நான் மத்தவங்க எல்லோரும் என்னுடைய சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு அவங்க பயப்பட்டாங்க. நான் அதை எதிர்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ஆசை என்னால நிறைவுபடல அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்துல ஒருத்தர் தன்னுடைய பவுலிங்கை அவரே ஃபேஸ் பண்ண விரும்பினாங்கன்னா அது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ஆன்மீக நிலையில எது சாதிக்க முடியாதோ அதை கிருஷ்ணருடைய அச்சித்த சக்தி சாதித்து விடுகின்றது. கிருஷ்ணர் தன்னுடைய பெருமைகளை பத்தி, தன்னுடைய குணங்களை பத்தி அவர் புரிந்து கொள்ள விரும்புகின்றார். அதனால அவர்
சைத்தன்ய மகாபிரபுவா அவதரித்துள்ளார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணா இந்த மூட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், கிருஷ்ணர் தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொண்டு, தன்னை பத்தி சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக, என்னுடைய சுபாவம் என்ன, என்னுடைய குணங்கள் என்ன, அதை பத்தி புரிந்து கொள்வதற்காக அவர் அவதரித்துள்ளார். இன்னொரு ஸ்லோகம் வருது, வந்தே ஸ்ரீகிருஷ்ண ஸ்லோகம்னா கவிராஜ் கோஸ்வாமி சொல்கின்றார், ஸ்ரீ சைத்தன்ய பிரபும் வந்தே பாலோபியதனுகிரகாத் தரே நானாமதக்ராஹ வியாப்தம் சித்தாந்த சாகரம். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால ஒரு சாதாரண சிறுவன் கூட சித்தாந்த கடலை அவரால சுலபமாக கடந்து விட முடியும். வேத சாஸ்திரங்கள்ல பல சித்தாந்தங்கள் நிறைந்த மிகப்பெரிய கடலை நீந்தி கடப்பது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு சிறுவன் நீந்தி கடப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால ஒரு சாதாரண சிறுவன் வந்து இந்த சித்தாந்தங்கள் நிறைந்த கடலை வந்து கடந்து விட முடியும். பாலோபி எதனுகிரகாத். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல வகையான நாஸ்திக கருத்துக்கள் இருக்கு. பல வகையான நாஸ்திக கருத்துக்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வகையான நாஸ்திகம் என்ன, சில பேர் வந்து டிஃபால்ட் ஏத்திசம், எந்த சத்சங்கத்துக்கு கூப்பிட்டாலும் அங்க வந்து என்ன பதில் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை, இத பத்திலாம் சிந்திக்கிறதுக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில சமயமே இல்லை, கீதை பாகவதம் இதை கேட்பதற்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு மும்முரமாக இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்குலாம் சமயமே இல்லை. இப்படிப்பட்ட நபர்களும் ஒரு வகையான நாஸ்திகவாதிகள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு மும்முரமாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. இன்னொரு வகையான நாஸ்திகம் என்னன்னா பிலாசபிக்கல் ஏத்திசம். கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் நான் நம்புகின்றேன், கடவுளை எல்லாம் கண்ணால யாரும் பார்க்கல, அதனால நான் கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை. மறுபிறவியை பத்தி யாரும் பார்க்கல, ஆத்மாவை யாரும் பார்க்கல, அதனால அதெல்லாம் நம்ப போறதில்லை. அப்படிப்பட்ட நாஸ்திகவாதிகள் வந்து பல கருத்துக்களை சொல்றாங்க. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்னு பல கருத்துக்கள். இன்னும் ஒரு வகையான நாஸ்திகவாதம் என்ன, கவர்டு ஏத்திசம், மறைமுகமான நாஸ்திகவாதம். எல்லா கடவுளும் ஒண்ணுதான், மாயாவாதம். பகவானுடைய கடைசியில வந்து உருவமற்ற பரம்பொருள் தான் உண்மை, உருவமுள்ள அந்த பகவானுடைய சரீரமும் சத்துவகுணத்தில் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எல்லாரும் கடவுள், கடைசியில ஒவ்வொரு ஜீவாத்மாவே அந்த உருவமற்ற பிரம்மனாக ஆகிவிடுகின்றார் அப்படின்னு மறைமுகமான நாஸ்திகவாதம், மாயாவாதம். இன்னொரு வகையான நாஸ்திகவாதம் என்ன, சைக்கலாஜிக்கல் ஏத்திசம். சைக்கலாஜிக்கல் ஏத்திசம் அவங்க வந்து சில பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கலாம், சில தர்ம வழிகளை கடைபிடிக்கலாம், ஆனா வாழ்க்கையில திடீர்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அப்ப வந்து ஏன் கிருஷ்ணர் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துள்ளார், நான் இவ்வளவு பக்தி பண்ணிருந்தேன், இவ்வளவு சாண்டிங் பண்ணியிருந்தேன், ஆனா அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் மேலேயே சில சமயம் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவார். அப்படின்னு ஒரு அதுதான் சைக்கலாஜிக்கல் ஏத்திசம். அப்படின்னா அவங்களுக்கு தத்துவ ரீதியா பகவானை பத்தி புரிந்து கொள்ள நம்பலாம், ஆனா சைக்கலாஜிக்கலா பார்க்கும் பொழுது
அவங்க நினைக்கிறாங்க, ஓ ஏன் எனக்கு கிருஷ்ணர் இப்படி கஷ்டத்தை கொடுத்துள்ளார். அவங்க இந்த இந்த பக்தியினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டுள்ள சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் எல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு வகையான நாஸ்திகவாதம் என்னன்னா, மதச்சார்பின்மை அப்படிங்கிற போர்வையில நாஸ்திகவாதம் இருக்கு. மதச்சார்பின்மை அப்படிங்கிற போர்வையில, குறிப்பாக இந்த காலகட்டத்துல அதுவும் ஒரு வகையான நாஸ்திகவாதம். நாங்க எந்த மதத்தையும் நாங்க சார்ந்து இருப்பதில்லை அப்படின்னு. இன்னொரு வகையான நாஸ்திகவாதம் என்னன்னா, நாங்க மதத்தை கடைபிடிக்கின்றோம் அப்படின்னு வெளியில காண்பித்துக் கொள்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வந்து நாஸ்திகவாதியா இருப்பாங்க. தேர்தல் சமயத்துல வெளியில காண்பித்துக் கொள்வாங்க, நாங்களும் மதத்தை கடைபிடிக்கிறோம் அப்படி. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. இதுவும் ஒரு வகையான நாஸ்திகவாதம். இன்னொரு வகையான நாஸ்திகவாதம் என்னன்னா, உரிமைகளுக்காக போராடி கொண்டே இருப்பார்கள். கலியுகத்துல பார்த்தோம்னா பல சமயம் ஸ்ட்ரைக்கு, பல சமயம் உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள். ஆனா அவங்களுடைய கடமைகளை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. வெறும் உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள். தங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. வெறும் உரிமைக்காக போராடுவார். இதுவும் ஒரு வகையான நாஸ்திகவாதம். இந்த மாதிரி கலியுகத்துல பல வகையான நாஸ்திகங்கள் இருக்கு. ஆனா இந்த எல்லா நாஸ்திக கருத்துக்களை அழிப்பதற்காக, இந்த நாஸ்திகவாதங்கள் நிறைந்த ஒரு கடல், அதை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தர் சுலபமாக கடந்து விட முடியும். பாலோபி யதனுகிரகாத். இப்படிப்பட்ட எல்லா நாஸ்திகவாதிகளுக்கும் கடந்து ஒரு தெய்வீகமான நாஸ்திகவாதம் இருக்கு. டிரான்சென்டென்டல் ஏத்தியிசம், ஒரு தெய்வீகமான நாஸ்திகவாதம். அது என்னன்னா, அதுதான் விருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள். விருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை கடவுள் அப்படின்னே கூட கருதாமல் கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றனர். கிருஷ்ணர் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுதான் தெய்வீகமான நாஸ்திகவாதம். அந்த தெய்வீகமான நாஸ்திகவாதத்தை வழங்குவதற்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்துள்ளார். சமர்ப்பயித்தும் உன்னத உஜ்வல ரசாம் சபக்தி ஸ்ரீயம். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இதுல பார்த்தோம்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. சம்யக் சாஸ்திர விவாதயா, சைத்தன்ய சரிதாமிருதத்துல சம்யக் சாஸ்திர விவாதய ஹேலோ தூணித கேதயா விஷதயா புரோன்மீலதாமோதயா சாம்யக் சாஸ்திர விவாதயா ரசதயா சித்தார்பிதோன்மாதயா சஸ்வத் பக்தி வினோதயா சமதயா மாதுரிய மரியாதயா ஸ்ரீ சைதன்ய தயாநிதே தவதயா பூயாதானந்தோதயா ஹேலோ தூணித கேதயா. ஹேலோ தூணித கேதயா, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையின் மூலமாக, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான புலம்பல்களை, கவலைகளை, கஷ்டங்களை வந்து அகற்றி விடுகின்றது. ஹேலோ தூணித கேதயா. ஸ்ரீவாஸ் தாக்கருடைய வீட்டுல வந்து சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருந்தார். அப்ப திடீர்னு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மகன் இறந்து விட்டார். அது ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு தெரிய வந்தவுடன் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து அந்த மகன் இறந்ததை பத்தி புலம்பிக் கொண்டிருந்த தன்னுடைய உறவினர்களை வந்து கண்டித்து பேசினார். நீங்க சத்தமாக அழாதீர்கள், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த சங்கீர்த்தனத்திற்கு தடங்கள் ஏற்பட்டு விடும் அப்படின்னு தன்னுடைய உறவினர்களை அவர் வந்து அழாம இருக்கணும் அப்படின்னு கண்டித்து பேசினார்.
அவருடைய மகனே இறந்து விட்டார். ஆனா அவர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த அந்த மகன் இறந்ததால் கூட அவர் பாதிக்கப்படாமல் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சேவை செய்ய விரும்பினார். ஹேலோ தூணித கேதயா விஷதயா. இப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையின் மூலமாக ஒருத்தர் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்தினால ஒரு புலம்பல் வந்தாலும் அந்த அதிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். விஷதயா புரோன்மீல தாமோதயா. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தர் வாழ்க்கையில தூய்மையை அடைகின்றார். அவர் உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கின்றார். புரோன்மீல தாமோதரியா. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அவர் ஒரு தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கின்றார். அதனால இந்த உலகத்தில் உள்ள சாதாரண துச்சமான புலனின்பத்தினால வருகின்ற அந்த நாட்டத்தை அவர் கடந்து விடுகின்றார். புரோன்மீல தாமோதயா. சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர் ராமானந்தராய். ராமானந்தராய் ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பிரத்யும்ன மிஸ்ரர் வந்தார். அவர் கேட்டார், நான் பாகவதம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஓ, உங்களுக்கு பாகவதம் கற்றுக்கொள்வதற்கான ஆசை வந்திருக்கின்றது. இது நீங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், நீங்க ரொம்ப பாக்கியசாலி. நான் கிருஷ்ணரை பத்தி கேட்பதற்கு, பாகவதத்தை புரிந்து கொள்வதற்கான ஆசை யார்கிட்ட வருகின்றதோ அவர் மிக உயர்ந்த கொடுத்து வைத்த நபர், மிக உயர்ந்த பாக்கியசாலி அப்படின்னு பாராட்டினார். அதுக்கப்புறம் சொன்னார், நீங்க பாகவதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்தர் பாகவதத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரத்யும்ன மிஸ்ரரை ராமானந்த ராய் கிட்ட அனுப்பினார். அவர் சொன்னார், இந்த ராமானந்த ராய் அவ்வளவு உயர்ந்த பக்தர். அவர் ஜெகநாதருடைய சேவைக்காக அந்த தேவதாசிகள் ஜெகநாதருடைய சேவைக்காக நடனம் ஆடுவார்கள். அந்த தேவதாசிகளை அந்த சேவைக்கு தயார்படுத்துவதற்காக அந்த தேவதாசி இளம் பெண்களை அவரே அலங்கரிப்பார். அவர் அலங்கரிக்கும் பொழுது அவருடைய மனசுக்குள்ள காமத்தினால ஏற்படுகின்ற ஒரு சின்ன விகாரம் கூட ஏற்படுவதில்லை அப்படின்னு ராமானந்தராயனுடைய உயர்ந்த மனதனுடைய நிலையை புகழ்ந்து பேசினார். அதத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, புரோன்மீல தாமோதயா. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தர் உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். அதனால மற்ற இன்பம் அவருக்கு துச்சமாக தெரிகின்றது. அதுக்கப்புறம் சாம்யக் சாஸ்திர விவாதயா. சாம்யக் சாஸ்திர விவாதயா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால பல வகையான முரண்பாடுகள், பல வகையான ரெண்டு பேர் இந்த உலகத்துல பல தத்துவவாதிகள் அவங்க தங்கள் மத்தியில பல விவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள். பல சாஸ்திர விவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள். காரசாரமான விவாதம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அப்படிப்பட்ட பல விவாதங்கள், அந்த அவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தீர்ந்து விடுகின்றது. சாம்யக் சாஸ்திர விவாதயா. ரசதயா. ரசதயானா கிருஷ்ண பக்தி ரசத்தை அவர் வழங்குகின்றார். ரசதயா. இந்த இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கிருஷ்ண பக்தி ரசத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த கிருஷ்ண பக்தி ரசத்தை சைத்தன்ய மகாபிரபு வழங்குகின்றார். சித்தார்பித உன்மாதயா சஸ்வத் பக்தி வினோதயா. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தர் கிருஷ்ண பக்தி ரசத்தை அடைகின்றார். அதனால அவருடைய மனது ரொம்ப உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தருடைய மனசுக்குள்ள பக்தி பிறக்கின்றது.
அந்த சைத்தன்ய மகாபுருடைய கருணை வந்து அந்த கோபியர்களுடைய மாதுரிய ரசத்தை வந்து புகழ்ந்து பேசுகின்றது அப்படின்னு சைத்தன்ய மகாபுருடைய கருணைக்காக இந்த இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார். சைத்தன்ய மகாபுருவை பத்தி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பல பல கதைகள், சில சில விஷயங்களை பார்ப்போம். சைத்தன்ய மகாபிரபு எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் வந்து சார்வபௌம பட்டாச்சாரியருடன் ஒரு விவாதத்தில் ஈடுபடும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு ஸ்லோகம், ஆத்மாராமச்ச முனையோ நிர்கிரந்தா அப்யுருக்கிரமே குருவந்த் அகைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி, இந்த ஸ்லோகத்துக்கு 18 வகையான அர்த்தத்தை சொன்னார். அப்படிப்பட்ட அர்த்தங்களை கேட்டுவிட்டு சார்வபௌம பட்டாச்சாரியரே ஆச்சரியப்பட்டு, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அர்த்தங்களை நான் கேட்டதே இல்லை. இப்படிப்பட்ட அர்த்தங்களை நீங்க சொல்றீங்க, நீங்கள் பகவானே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவருடைய மனசுக்குள்ள எண்ணம் வந்தது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சர்வம் பட்டாச்சாரியருக்கு தன்னுடைய ஷட்புஜ கௌராங்க 6 கரங்களுடைய அந்த ரூபத்தை வந்து காண்பித்தார். அதே சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு வந்து இதே ஆத்மாராம ஸ்லோகத்தினுடைய 61 அர்த்தங்களை சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒரு காமதேனு பசுவை போன்றது. காமதேனு பசு வந்து அளவற்ற பாழை வந்து அளவற்ற பாலை வந்து வழங்குகின்றது. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு காமதேனு பசு மாதிரி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம வந்து பல வகையான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை சைத்தன்ய மகாபிரபு கல்கத்தா பக்கத்துல ஒரு இடம் வராக நகர் நினைக்கிறேன், அந்த வராக நகருக்கு போன பொழுது அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்தரை பார்த்தார். அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்துக் கொண்டிருந்தார். அதை படித்துக் கொண்டிருந்தது பார்த்தது இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஸ்லோகங்களை கேட்ட உடனே அவர் வந்து நடனமாட ஆரம்பித்தார். அவர் வந்து அந்த பக்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இன்னும் படுங்க, இன்னும் படிங்க, இன்னும் படிங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார். அந்த பக்தர் வந்து படித்துக்கொண்டே இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடிக்கொண்டே இருந்தார். அந்த சைத்தன்ய மகாபிரபு 23 மணி நேரம், அது 24 மணி நேரம் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டே இருந்தார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அனுபவித்தார். அதுக்கப்புறம் இந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தருக்கு வந்து ஒரு பெயர் கொடுத்தார். இன்றிலிருந்து உங்களுடைய பெயர் வந்து பாகவத ஆச்சாரிய அப்படின்னு அவருக்கு பெயர் கூட்டினார். அதே சைத்தன்ய மகாபிரபு வந்து தோட்டா கோபிநாத் ஆலயத்துல கதாதர் பண்டிட்டோட சேர்ந்து அவர் வந்து தினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பார். பாகவதத்தினுடைய ஒவ்வொரு கதையும் கேட்கும் பொழுது குறைந்தபட்சம் அந்த கதையை 100 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கதைக்கு போவார். துருவ மகாராஜருடைய கதை, பிரலாதருடைய கதை, இதையெல்லாம் குறைந்தபட்சம் 100 சமயம் கேட்பார். அந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு மற்றும் கதாதர் பண்டிட் அவர்களுடைய கண்ணீரினால அந்த பாகவத புஸ்தகத்துல அவ்வளவு கண்ணீர் விழும். அதனாலதான் அதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு மறைந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் கதாதர் பண்டிட் கிட்ட வந்து பாகவதம் கற்பதற்காக வருகின்றார். இப்ப கதாதர் பண்டிட் சொல்றார், நாங்க பாகவதம் படிக்கும் பொழுது எங்களுடைய கண்ணீரினாலே இந்த பாகவத புஸ்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் அழிந்து விட்டது, அதனால நமக்கு இன்னொரு பாகவத புஸ்தகம் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவர் எப்படி பாகவதத்தை அனுபவித்தார் அது தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே காண்பித்தார். சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியருடைய வீட்டுக்கு வந்த பொழுது அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி மத்த பக்தர்களுடைய பக்தி தொண்டை எப்படி பாராட்டி பேசினார். அத்வைதாச்சாரியருடைய வீட்டுக்கு வந்த பொழுது அப்ப அந்த கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக அவ்வளவு பல வகையான பதார்த்தங்களை அவங்க சமைத்து வைத்திருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார்,
யார் இந்த பதார்த்தங்களை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக வச்சிருக்காங்களோ அவர்களுடைய பாதத்தினுடைய தூசியை வந்து நான் பெற விரும்புகின்றேன். அவர்களுடைய பாதத்தினுடைய தூசியை நான் நூற்றுக்கணக்கான ஜென்மத்திலையும் பெற விரும்புகின்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். மற்ற பக்தர்களுடைய சேவையை வந்து பாராட்டி பேசினார். சைத்தன்ய மகாபிரபு வந்து ராகவ பண்டிட் ராகவ பண்டிட் எப்படி கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணருடைய அர்ச்ச விக்கிரகத்துக்கு வந்து எவ்வளவு அன்புடன் தூய்மையான பதார்த்தத்தை அர்ப்பணித்தார், அதை வந்து அவ்வளவு துல்லியமாக வர்ணித்தார். எப்படி ராகவ பண்டிட் ரொம்ப தூரத்திலிருந்து தூய்மையான தேங்காய் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுவார் அப்படின்னு பக்தர்களுடைய பக்தி சேவையை பத்தி அவர் வந்து பாராட்டி பேசுவார். வாசுதேவ தத்தருக்கு அவருடைய கருணை மனப்பான்மைக்கு புகழ்ந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து 5 முகங்கள் உடைய 5 வாய் இருக்கிற மாதிரி அவ்வளவு ஆர்வத்துடன் புகழ்ந்து பேசுவார். சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டுல சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மகா பிரகாஷ் லீலையில வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணர் அப்படிங்கிறதை வந்து வெளிப்படையாக காண்பித்தார். அப்ப எல்லோருக்கும் சேவை செய்யறதுக்கான அபிஷேகம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த மகா பிரகாஷ் லீலையில வந்து அபிஷேகம் செய்யறதுக்காக கங்கையிலிருந்து பக்தர்கள் தண்ணீர் கொண்டு வந்தனர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கவனித்தார், அங்க தூரத்துல வந்து ஒரு சாதாரண பெண் வந்து உங்களுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு உதவி செய்கின்றார்களே, அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டார். அப்ப பக்தர்கள் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய பெயர் வந்து துக்கி. அங்க வங்காளத்துல வந்து சில சமயம் ஒரு குடும்பத்துல வந்து பல குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை இறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு துக்கி அப்படின்னு பெயர் வைப்பாங்க. அப்படின்னா துரதிருஷ்டசாலி அப்படின்னு, அட்லீஸ்ட் இந்த குழந்தை இறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துக்கி அப்படின்னு பெயர் வைப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அந்த பெண் அந்த வேலைக்காரி வந்து வெகு தொலைவில் இருந்து அந்த தண்ணீர் கொண்டு வரதுக்காக சேவை செய்தாங்க. ஆனா அந்த வேலைக்காரியினுடைய சேவையும் பாராட்டி சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இன்றிலிருந்து இந்த இவருடைய பெயர் வந்து துக்கி இருக்காது, இவருடைய பெயர் சுகி அப்படின்னு சொன்னார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒவ்வொரு பக்தருடைய சேவையும் பாராட்டி பேசினார். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதருடைய தரிசனம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்து பொதுவாக அந்த கருட ஸ்தம்ப பக்கத்துல நின்று கொண்டு தரிசனம் செய்வார். அப்ப ஒரு முறை ஒரிசா அந்த ஒரு வயசான பாட்டி வந்து ஜெகநாதருடைய தரிசனம் செய்யறதுக்கு அங்க வராங்க. அப்ப அந்த பாட்டி வந்து ஆர்வத்தினால தன்னுடைய ஒரு காலை வந்து சைத்தன்ய மகாபிரபுவினுடைய தோல் மேல வைத்து இன்னொரு காலை வந்து அந்த கருட ஸ்தம்பத்து மேல வைத்து தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய பக்கத்துல அவருடைய சேவகன் கோவிந்தர் இருந்தார். கோவிந்தர் உடனே அந்த பாட்டியை வந்து நீங்க உங்களுடைய காலை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கண்டித்து அந்த பாட்டியை உடனே கீழே இறங்க வைக்கிறார். உங்களுடைய காலை வந்து கருடர் மேலேயும் சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் வைத்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பாட்டியை கண்டிக்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்ப கோவிந்தர் கிட்ட சொல்றார், நீங்க வந்து நீ ஒரு ஆதிவாசி மாதிரி நடந்து கொண்டுள்ளாய், ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு பழங்குடி மனிதன் மாதிரி ஆதிவாசி மாதிரி நடந்து கொண்டுள்ளாய். இந்த பாட்டிக்கு வந்து ஜெகநாதரை தரிசனம் செய்வதற்காக அவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது. எனக்கு வந்து அந்த 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 பாட்டியினுடைய ஒரு பகுதி ஆர்வம் கூட எனக்கு கிடையாது. நானும் இந்த பாட்டியினுடைய ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதியினுடைய ஆர்வத்தையால் நான் பெற விரும்புகின்றேன். இந்த பாட்டியை நீ கண்டித்து பேசுள்ளாய் அப்படின்னு சொல்லி கோவிந்தரை அவர் வந்து கண்டித்தார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல அற்புதமான லீலைகள். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அவர் சொன்னார் சிவானந்த சேன் கிட்ட, இந்த வாசுதேவ தத்தர் வந்து இவர் வந்து எப்பொழுதும்
கிருஷ்ண பக்தியை மற்றவங்கள் கொடுக்கறதுலேயும் மும்முரமாக இருக்கின்றார். ஆனால் இவர் குடும்பஸ்தராக இருக்கின்றார். அதனால ஒரு குடும்பஸ்தராக இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக அவர் பணத்தை சேகரிக்கணும். ஆனால் இவர் எப்பொழுதுமே அந்த பணத்தை சேகரிக்கிறதுல எந்த கவனமும் காட்டாமல் அவர் கிருஷ்ண பக்தியை கொடுப்பதிலே மும்முரமாக இருக்கின்றார். அதனால் நீங்க இவருக்கு இவருடைய வீட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா இவர் இதற்கு அவருக்கு அவருக்கு அந்த பொருளாதாரத்தின் மேல இவருக்கு அக்கறை இல்லை. அதனால் நீங்க இவருடைய பொருளாதாரத்தை கவனியுங்கள். சைத்தன்ய மகாபிரபு டிவோட்டி கேர், பக்தர்கள் மேல அப்படி அக்கறை காண்பித்தார். அவர் சன்னியாசியாக இருந்தாலும் பக்தருக்கு மேல அக்கறையை காண்பித்தார். முன்னொரு தடவை சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை அந்த கம்பீரால இருந்த பொழுது அவர் ராத்திரி முழுவதும் அவர் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த ஆனந்த பரவச நிலையினால அவர் தன்னுடைய கை நகத்தினால அவர் தரையை சுரண்ட ஆரம்பிச்சார். அதனால அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு நம்ம தனியா ராத்திரி விட்டோம்னா இவர் திடீர்னு காணாம போயிடுறார், தன்னையே தன்னுடைய உடம்புக்கே அவர் சில இந்த மாதிரி ஒரு உடம்பு பாதிக்கப்படுகின்றது. அதனால ராத்திரி சமயத்துல இவரோடு சேர்ந்து யாராவது ஒரு பக்தரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு ராத்திரி சமயத்துல அவரோடு சேர்ந்து ஒரு பக்தரை அவருடைய பாதுகாப்புக்காக வைத்தனர். சங்கர் பண்டிட் அப்படின்னு ஒரு பக்தரை பாதுகாப்புக்காக வைத்தனர். ஆனா அந்த சங்கர் பண்டிட் ஒரு நாள் ராத்திரி சமயத்துல அவர் தூங்கி போயிட்டார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு இவர் சங்கர் பண்டிட் தூங்கி கொண்டு இருக்கின்றாரே, இவர் போர்வை இல்லாமல் தூங்கி கொண்டு இருக்கின்றாரே, அதை பார்த்து விட்டு இந்த சங்கர் பண்டிட்டுக்கு தன்னுடைய அந்த அங்கவஸ்திரத்தை போட்டு அவருக்கு போர்வையாக கொடுத்தார். எதுக்காக சொல்லவர் என்ன, சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆனந்த பரவச நிலையை அவர் அனுபவித்தார். ஆனா அதே சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தருடைய எப்படி போர்வை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கின்றாரு, போர்வை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கின்றாரே அப்படின்னு பார்த்து அந்த பக்தருடைய ஒரு சின்ன தேவையும் கவனமாக அவர் அவருக்காக சேவை செய்தார். இப்ப சைதன்ய சிக்ஷாமிரதத்துல சைதன்ய சிக்ஷாஷ்டகத்துல முதல் ஸ்லோகத்துல பாக்குறோம், சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா சுவாதனம் சர்வாத்மா ஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளார். இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்தினுடைய 7 பயன்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கு 7 அர்த்தங்களை பார்க்க முடியும். ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனங்கிறது ஒரு கூட்டுச்சொல், காம்பவுண்ட் வேர்டு. இந்த கூட்டுச்சொல் எப்படிப்பட்ட கூட்டுச்சொல்னா மத்தியம பதலோபி சமாச அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. ஒரு பக்தர் ஹரிபார்ஷத பிரபு அவர் அருமையான இந்த அர்த்தத்தை கொடுத்துள்ளார். ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்துடைய முதல் அர்த்தம் என்னன்னா ஸ்ரீ அனுகதம் கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸ்ரீ அனுகதம் கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கைடன்ஸ், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மேற்பார்வையில் கொடுக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். ஸ்ரீ அனுகதம் கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கைடன்ஸ், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மேற்பார்வையில் ஸ்ரீமதி ராதாராணியினால கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்.
அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஸ்ரீ பிரதத்தம் கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸ்ரீ பிரதத்தம் கிருஷ்ண சங்கீர்த்தனம் கிருஷ்ண ஸ்ரீமதி ராதாராணினால கொடுக்கப்பட்ட கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவதரித்துள்ளார். அப்ப ஸ்ரீமதி ராதாராணினால கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். மூணாவது அர்த்தம் என்னன்னா ஸ்ரீ அனுகிரகீதம் கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸ்ரீமதி ராதாராணினால ஆசீர்வதிக்கப்பட்ட கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸ்ரீமதி ராதாராணினால ஆசீர்வதிக்கப்பட்ட கிருஷ்ண சங்கீர்த்தனம். நாலாவது அர்த்தம் என்னன்னா ஸ்ரீ யுக்தம் கிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல கிருஷ்ணருடைய நாமமும் இருக்கு, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய நாமமும் இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ கிருஷ்ண மற்றும் ராம இது கிருஷ்ணருடைய பெயர். ஹரே அப்படிங்கிற பெயர் வந்து ராதாராணியினுடைய பெயர். அப்ப ஸ்ரீ யுக்தம் கிருஷ்ண சங்கீர்த்தனம்னா சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வழங்கியுள்ளார். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து இதுல கிருஷ்ணருடைய நாமமும் இருக்கு, ராதாராணியுடைய நாமமும் இருக்கு. அதுக்கப்புறம் ஐந்தாவது அர்த்தம் என்னன்னா ஸ்ரீ பிரதானம் கிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல வந்து 8 பேர் வந்து ஹரே ராதாராணியினுடைய பெயர், 4 பேர் வந்து கிருஷ்ண, 4 பேர் வந்து ராம. அப்ப ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து பிரதானம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ பிரதானம் கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை கொடுப்பதற்காக அவதரித்துள்ளார். இந்த மாதிரி பல லீலைகள் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பல கருத்துக்கள் இருக்கின்றன. சில கருத்துக்களை நீங்க பார்த்து. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா? ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணவ் பிரபு. பரவாயில்ல, இன்னைக்கு ஆதிவாஸ் பண்ணிட்டோம் பிரபு. நாளைக்கு மகா பிரபுவோட இன்னைக்கு ஆதிவாஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் பிரபு. பிரபு இந்த அதுல ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்க பிரபு, அதுதான் கரெக்ட் பிரபு. ஆஸ்திக இந்த விருந்தாவனத்துல எதை சொன்னீங்க இல்லைங்க பிரபு, உயர் இதுல தெய்வீகமான நாஸ்திகவாதம். தெய்வீக ஆஸ்திகம். தெய்வீகமான நாஸ்திகவாதம் என்ன, அவங்க வந்து கிருஷ்ணரே பகவான் அப்படின்னு நினைப்பவர்கள். இல்ல அவங்க என்ன சகஜியா அப்படியா பிரபு? எப்படி பிரபு? சகஜியா கிடையாது. பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை பகவானாகவே கருதவில்லை. ஆனா அவங்க உயர்ந்த அன்பு இருக்கிறதுனால கிருஷ்ணரை பகவானை கூட கருதவில்லை. அது வந்து ஒரு தெய்வீகமான நாஸ்திகவாதம். யசோதா வந்து கிருஷ்ணருடைய வயிற்றுக்குள்ள முழு பிரம்மாண்டத்தை பார்த்தார். ஆனா பிரம்மாண்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கல. கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு நினைக்காமல் இந்த கிருஷ்ணர் பசியா இருக்கும்பொழுது யார் சோறு ஊட்டுவா அப்படின்னு நினைச்சு இது கனவு அப்படின்னு நினைச்சு அதை மறந்தே போயிட்டார். அந்த மாதிரி பிருந்தாவனவாசிகள் தங்க கண் முன்னாடியே கிருஷ்ணர் எப்படி பல சக்தி வாய்ந்த அசுரர்களை கொன்றார்கள் கண் முன்னாடியே பார்த்தார்கள். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து கிருஷ்ணரை அந்த பகவான் நினைக்காமல் கிருஷ்ணரை வந்து தன்னுடைய ஒரு நெருங்கிய பக்தி உணர்வுடன் தான் கிருஷ்ணருக்கு சேவை செய்தனர். அந்த வகையில பார்க்கும் பொழுது அது ஒரு தெய்வீகமான நாஸ்திகவாதம். அன்பு வந்து அந்த கிருஷ்ணருடைய அந்த மேன்மையை வந்து மறைத்து விட்டது. மறைமுகமா போட்டுறாங்க, புகழ்றாங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே சரி, இதோட படித்துக் கொள்வோம்.
ग्रंथरा श्रीमद् भागवतम की जय। श्री चैतन्य महाप्रभु की जय। श्री गौर पूर्णिमा महामहोत्सव की जय। श्रील हरे प्रभुपाद की जय। गौर भक्तों की जय। कृष्ण।